வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து புதன்கிழமை ஜூலை 9ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போதே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்கு, முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்கு, அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ அதனால நாளைக்கு மூவ்மெண்ட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ டேட்டாவும் பார்ப்போம். எஃப்ஐஐ டேட்டாவில் வந்து நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து, அதாவது இண்டிவிஜுவல் இண்டெக்ஸஸ் வந்து மேலே போகிறதுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த 3 அனாலிசிஸும் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நாளைக்கு என்ன நடக்கிறதோ அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது டெத் கிராஸில் இருக்குது. அண்ட் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு கோல்டன் கிராஸ்க்கு வரல. இந்த டெத் கிராஸ், கோல்டன் கிராஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது எப்போ வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், நான் வந்து இந்த 10 அண்ட் 20 வந்து எடுத்துறேன். எப்போ வந்து இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ப்ளூ கலர், அடுத்து வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். எப்போ வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் 50 கீழேயும் வருதோ அந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட்டுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு பேர். இதே இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி 50 கீழே இருந்து மேலே போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கோல்டன் கிராஸ். அப்போ இந்த கோல்டன் கிராஸ்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத் கிராஸ்னா நெகட்டிவ் மார்க்கெட்டுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 50 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் கவனமாக கவனிச்சோம் அப்படின்னா என்னாச்சுன்னா, நமக்கு வந்து 7ஆம் தேதி பார்க்கும்போது இதுக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் வந்து பயங்கரமாக கூடி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் இதுக்கோட வித்தியாசம் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இட் இஸ் அப்ரோச்சிங் டெத் கிராஸ்ன்னு அர்த்தம். சாரி, இட் இஸ் அப்ரோச்சிங் கோல்டன் கிராஸ். டெத் கிராஸ்லன்னா நெகட்டிவ் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கு. அப்போது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு பார்க்கும்போது நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தோம். ரெண்டாவது, நமக்கு வந்து சென்செக்ஸில் பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது நமக்கு க்ரீன் கேண்டில் தான் தொடங்குச்சு. அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் இந்த கடைசி 2 கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் கேண்டில்ஸ். ஸோ அப்படி என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட்டில் வந்து யாரோ பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து ஏற்கனவே காலையிலேயே ரீச் ஆச்சு. அப்போது இந்த ப்ரைஸ் ரீச் ஆனோடனே எக்ஸிக்யூட் ஆகிற ஆர்டர்ஸாக இருந்துச்சுன்னா காலையிலே இந்த ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஆனால் அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஆர்டர்ஸ் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து நம்ம டைம் டிபெண்ட் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரைஸில் தான் நம்ம ஆர்டர்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த ப்ரைஸ், அதாவது இப்போது 84,000 ரீச் ஆனால் இந்த கால் ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்னு இருக்கும். அப்படின்னா 84,000 ரீச் ஆனோடனே கால் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளவு இருந்தாலும் அந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் காலையிலே நமக்கு அந்த டேட்டா ரீச் ஆயிடுச்சு, திருப்பி ஆஃப்டர்நூனும் ரீச் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான், அட் த எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட்டில் தான் இருக்குது. அப்போது யாரோ வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புஷ்ஷிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குங்கிறத சென்செக்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் வந்து கால் ஆப்ஷன் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 85,000ல் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு பார்க்கும்போது புட் ஆப்ஷனில் 83,500ம் 83,300ம் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 இடத்துல வந்து புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டவுன்ஃபால் வந்து 83,300ம் 83,500ம். அப்படின்னா 83,500னா இந்த பாயிண்ட்டு, அடுத்து 83,300னா ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட். ஸோ அப்போது இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பில்ட் ஆகிட்டு வருது. அப்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் நாளைக்கு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த இடத்துலையோ இல்லைனா இது வரைக்குமோ சென்செக்ஸ் வந்து வரலாம். அப்போ சென்செக்ஸோட ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது
டவுன்ஃபால் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால எண்ட் ஆஃப் த டேயில் மேலே போயிருக்கலாம். ஓகே. அண்ட் சென்செக்ஸில் மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் எண்ட் ஆஃப் த டேயில் மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் இது எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட்டு நான் கன்சிடர் பண்ணலை. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, இந்த இடத்துல நமக்கு வந்து 50 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நாளைக்கு வந்து கூடணும். கூட்டினா தான் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வரும். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு டவுன்ஃபால் மார்க்கெட் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே. அடுத்து நமக்கு வந்து நிஃப்டி 50 போகலாம். அப்போ நிஃப்டி 50 பார்க்கும்போது நிஃப்டி 50யும் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். மார்க்கெட் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆயிடுச்சு. நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த எல்லோ லைன் என்ன அப்படின்னா இன்சைட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லோ லைன். அதாவது நான் வந்து இப்போ கேண்டில் சைஸ் வந்து டே கேண்டிலாக வச்சுக்கிறேன். டே வச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நமக்கு வந்து ஜூலை 3ஆம் தேதி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2 நாளுமே ஜூலை 4ஆம் தேதியும் ஜூலை 7ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போகாதுன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் கேண்டில் இன்னைக்கு பிரேக் அவுட் எந்த பக்கம் ஆயிருக்குன்னா மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து திருப்பியும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால இந்த இன்சைட் கேண்டில் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கிறது நல்ல விஷயம்தான். அண்ட் இந்த நல்ல விஷயம் வந்து கண்டினியூ ஆகுமா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மேலே போகுமானா நாளைக்கு டேட்டாவை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு சப்போஸ் வந்து இந்த இடத்துல கீழே இறங்கிடுச்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறது தடுத்துரும். அப்புறம் நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 and 200 கிராஸ் ஓவர் பார்க்குறனால நமக்கு வந்து டெத் கிராஸ்ன்னு தான் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ஒரு டவுன்ஃபால் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 2 கேண்டில் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மூமெண்ட்ஸை காமிச்சிருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பாசிட்டிவாகவோ இல்லைனா கேப் அப் ஆகவோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட நிஃப்டி வந்து மேலே க்ரோ ஆகும். அப்படி இல்லைன்னா டவுன் சைட் மார்க்கெட் தான் வரும். அண்ட் நம்மளோட நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னாலும் தெரியும். கால் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னா ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது நிஃப்டியை பொறுத்தளவு டவுன்ஃபால் ஆனால் 25,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். க்ரோத் ஆனால் 26,000 வரைக்கும் க்ரோத் ஆகலாம். அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டியை பொறுத்தளவு க்ரோத் ஆனால் நமக்கு வந்து 26,000 வரைக்கும் க்ரோத் ஆகலாம். டவுன்ஃபால் ஆனிச்சுன்னா 25,400 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்படிங்கிறது தான் நமக்கு நிஃப்டி. அப்போ நிஃப்டி நாளைக்கு வந்து டவுன்ஃபாலிங் சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போய் 25,000 ரீச் ஆக ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி 25,400 வரைக்கும் வரும். காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு டவுன்ஃபால் கிஃப்ட் நிஃப்டி தான் இப்போ மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போயும் மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 11:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனாக தான் இருக்கும். அப்போது டவுன்ஃபால் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போது ஒரு குளோபல் ப்ரெஷர் நமக்கு வந்து நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் டவுன்ஃபால் ப்ரெஷரில் இருக்கிறனால நாளைக்கும் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அப்போது நமக்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் பார்க்கும்போது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் போயிட்டுருக்குன்னு. ஆனால் இப்போ அதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏன்னா ட்ரெண்ட் ஆங்கிள் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு 30 தான் இருக்குது இந்த ட்ரெண்ட் ஆங்கிள். இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் தெரியுது பாருங்கள். இந்த 30 ட்ரெண்ட் ஆங்கிள் இஸ் நாட் ஸ்ட்ராங். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்த ட்ரெண்டை வந்து ரொம்ப நாள் நம்ப முடியாது. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி 57,000 இந்த எக்ஸ்பைரி, அதாவது இந்த மாதம் எக்ஸ்பைரிக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மேபி இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளேயே வந்து இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் ரீச் ஆகும். 57,500 ஆல் டைம் ஹையை ரீச் ஆகும். அண்ட் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து வியாழக்கிழமை ரீச் ஆகும். ஸோ புதன்கிழமையும் இதே ட்ரெண்டில் போகணும், வியாழக்கிழமையும் இதே ட்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ புதன் இல்லைனா வியாழனில் வந்து
பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயம் நம்ம நிஃப்டி 50 பாசிட்டிவாக தான் எண்ட் ஆயிருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சப்போர்ட் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட நமக்கு வந்து காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 84,000 ரீச் ஆகுமா, இல்லைன்னா நம்மளோட நிஃப்டியும் வந்து 26,000 ரீச் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறனால ஃபார் நவ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது மூணுமே பாசிட்டிவ் க்ரோத்துக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக பாசிட்டிவ் க்ரோத்துக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நாளைக்கு காலையில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தெரியும். கடைசியில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட கேஷ் மார்க்கெட் டேட்டாவை பார்க்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் தொடங்கினதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு 1000 இல்லைனா 500 crores இருக்கும் டெய்லியும். ஆனால் இந்த ஜூலை 27ஆம் தேதி, அதாவது ஜூலை 27ஆம் தேதி தான் இந்த ஒரு ஹையஸ்ட் மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த ஹையஸ்ட் மூமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட் தான். இந்த ஜூலை 27ஆம் தேதி தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு மந்த்லி ஹையை ரீச் ஆயிருக்கு. இந்த மந்த்லி ஹைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மார்க்கெட் தான். அந்த டவுன் சைட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கான காரணங்கள் குளோபல் ப்ரெஷர் நிறையா இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து யூஎஸில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு வராங்க. ஸோ அப்படிங்கிறனால யூஎஸில் அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது வார் நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து இந்தியா மேலே வந்து பயங்கரமான யூஎஸ் வந்து டேரிஃப் இம்போஸ் பண்ணாங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட் ஹோல்டிங்ஸ் வந்து வெறும் 26 crores தான். யூஸ்வலாக அவங்க நெட் ஹோல்டிங்ஸ் வந்து மினிமம் 3 digits இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 800. இப்போ நம்ம வந்து கடைசி ஒரு 2 வாரத்தை டேட்டா வச்சுருக்கோம். அப்போ இந்த 2 வாரம் டேட்டா நான் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பாருங்கள் எவ்வளவு டேட்டா இருக்குன்னு. ஜூன் 20ஆம் தேதியெலாம் அவங்க வந்து நெட் ஹோல்டிங்ஸே 7,000 கோடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமே 12,000 கோடி தான். அப்படிங்கும்போது எஃப்ஐஐஸோட நெட் ஹோல்டிங்ஸ் பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து மார்க்கெட்டோட ஒரு அன்சர்டனிட்டியை குறிக்குது. ஸோ எப்போ வந்து எஃப்ஐஐஸோட நெட் ஹோல்டிங்ஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கோ அப்போ வந்து நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம என்ன தான் வந்து நம்மளோட ட்ரெண்ட் ஆங்கிள், நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக சொன்னாலும் மேபி அந்த பாசிட்டிவ் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்று. ஸோ இதை வந்து நம்ம கவனமாக கவனிச்சுக்கணும். ஏன்னா எஃப்ஐஐஸோடது நெட் ஹோல்டிங்ஸ் ரீச்ட் லைக் இயர்லி லோன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே இதுதான் லோவஸ்ட் அவங்க ஹோல்டிங்ஸ் பர் டேக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணும். மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாளையோட ட்ரேடிங் செஷன் நாளைக்கு வந்து எதுக்கும் எக்ஸ்பைரி கிடையாது. வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.